सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांतिः। ओम भूमिष्ठापि नयात्र भूः त्रिदिवतोऽपि उच्चैः अधस्तापि या बद्धा भुवि मुक्तिदा स्युः अमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायात् अपायात् जगत्। पित्रस्तवापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तदा यच्छ्रुतिभिः अधर्मशास्त्रैर्न च दैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तम्। नाविमुक्ततमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्ततमं लिङ्गं सत्यं तस्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परिक्लिष्य योऽन्यत्र कुरुते रतिम् मुक्तिं करतलान् मुक्त्वा सोन्यां चिष्टिं गवेषयेत्। சுக்கிரர் பகவானுடைய சுக்கிரமாக வெளியில வந்தார். அதனால உனக்கு சுக்கிரன்னு நாமத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சுக்கிர சதிருஷத்யுதிஹி அர்க்க சதிருஷத்யுதிஹி சுக்கிரஹா விவேஷ தானவானீகம் மேகமாலாம் யதா சசி சுக்ரோ தயான்முதம் லேபே சதா நவமஹார்ணவः யதா சந்திரோதயே ஹர்ஷமூர்மி மாலி மகோததிஹி. அதனால சுக்கராச்சாரியார் அந்த நாமத்தை அடைஞ்சு தானவ சைன்யத்துக்குள்ள நுழையறார். தானவ சைன்யம் முழுக்க சுக்கரர் உள்ள வரதை பார்த்து சந்திரனை பார்த்து கடல் பொங்கரா மாதிரி பௌர்ணமாசி அன்னைக்கு எப்படி சமுத்திரம் பொங்குமோ அந்த மாதிரி அவர்கள்லாம் குதூகலிச்சாலாம். அப்போ அந்தகாந்தக ஹந்த்ரோர்வை வர்த்தமானே மகாஹவே இத்தம் நாம்னா பவத் சுக்ரஹா சவை பார்கவநந்தனஹா. அதனால பார்கவ பிருகுகுலத்தின் தோன்றலாகிய சுக்கிரர் அந்தகாந்தகனுக்கும் இருக்கிற யுத்தத்தின் நடுவில் இப்படி தன் நிலையை பெற்றார் அப்படின்னு இந்த விற்த்தாந்தம்
முடிஞ்சுது. அடுத்ததாக கணங்கள் சொல்றது யதாச்ச வித்யா தாப்ராப மிருத்யு சஞ்சீவினி பராம் சம்போர் அனுகிரகாத் காவ்யஸ்தன் நிஷாமய சுப்ரதா. கணங்கள் சொல்றது எப்படி சுக்கிரன் அந்த மிருத்யு சஞ்சீவினி மிருத சஞ்சீவினியும் பராம் பராவித்யாகிய இந்த மிருத சஞ்சீவினிங்கிற வித்தியை எப்படி சம்புவினுடைய அனுகிரகத்தினால அடைஞ்சார் அப்படிங்கிறத சொல்றோம் கேளுங்கோன்னு சொல்லி கணாவூச்சதுஹு புராசோ பிருகுதாயாதோ கத்வா வாராணசி புரீம் அண்டஜஸ்வேதஜோத்பிஜ்ஜ ஜராயுஜ கதிப்ரதாம் சம்ஸ்தாப்ய லிங்கம் ஸ்ரீசம்போः கூபம் கிருத்வா ததக்ரதः பகுகாலம் தபஸ்தேபே தியாயன் விஸ்வேஸ்வரம் பிரபும். முன்னொரு காலத்துல புரா அசௌ பிருகு தாயாதா, இந்த பிருகுவனுடைய குலத்தோன்றல் ஆகிய பார்கவராகிய சுக்கரர் கத்வா வாராணசி புரீம், வாராணசி என்கின்ற இந்த க்ஷேத்திரத்தை அடைந்தார். எப்பேற்பட்ட க்ஷேத்திரம்னா அண்டஜ ஸ்வேதஜ உத்பித்தஜ ஜராயுஜ கதிப்பிரதாம், 4 விதமான உயிரினங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. அண்டஜம் முட்டையிலிருந்து தோன்றுகின்ற உயிரினங்கள், பட்சிகளாக இருக்கட்டும் வேற கொசு முதலானவைகள்லாம் கூட முட்டையிலேருந்து தானே தோன்றது. அண்டஜம் ஸ்வேதஜம், ஸ்வேதம்னா வியர்வையிலிருந்து, பேன் முதலானவைகள்லாம் உடம்பு வேர்வை, அதே மாதிரி பாக்டீரியா அதெல்லாமும் அதுல சேர்த்துக்கலாம். அப்புறம் உத்பிஜம் விதையிலிருந்து தோன்றக்கூடிய செடி கொடிகள். அப்புறம் ஜராயுஜம் நம்மள மாதிரி நேரடியாக வயிற்றிலிருந்து, இதுக்குள்ள இந்த 4க்குள்ள எல்லா உயிரினங்களும் அடங்கிடுறது. அண்டஜ ஸ்வேதஜோ உத்பித்தஜ ஜராயுஜ கதிப்பிரதாம், இந்த 4 விதமாக உயிர் பெற்றிருக்கு பிறக்கின்ற ஜீவன்கள் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்குதான். காசியில் இருக்கக்கூடிய செடி கொடி பக்ஷி புழுக்கெல்லாம் கூட மோட்சம் அப்படின்னு இதுல தெரியாது. சம்ஸ்தாபிய லிங்கம் ஸ்ரீ சம்போஹோ, பரமேஸ்வரனுடைய லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். அதுக்கு முன்னாடி கூப்பம் கிருத்வா ததக்ரதா, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிணறு. நம்ம ஊர்ல எல்லாம் தட்சிண தேசத்துல குளம் வெட்டுறதுன்னு இருந்தது. பெரிய கோயில் இருந்தா அங்க குளம் இருக்கும். காசியில சின்ன சின்ன கோயில்களாக இவாள்லாம் ஏற்படுத்தி அதுக்கு முன்னாடி கிணறு. ஏன்னா ஸ்தல விருட்சம், ஸ்தல தீர்த்தம், அப்புறம்தான் ஸ்தலத்துல மூர்த்தி எல்லாம் முக்கியம். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம்னு நம்ம அந்த காலத்து பத்திரிகைகள்லாம் பார்த்தா எழுதுறது வழக்கம். 3 இருக்கணும். ஸ்தல விருட்சம், ஸ்தல தீர்த்தம், மாதிரி ஸ்தல மூர்த்தி. இதெல்லாம் தான் சுவாமி கூட அடுத்ததுதான். முதல்ல தீர்த்தம் முக்கியம். க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்தா இங்க காசி கண்டத்திலேயே தீர்த்தங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கந்த புராணத்துல அயோத்தியா மகாத்மியம்னு எடுத்தோம்னா அயோத்தியா முழுக்க தீர்த்தம் தான். இந்த கட்டத்துக்கு போய் இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணான்னு இருக்கு. மூர்த்தியை பத்தி சொல்றதை விட ஜாஸ்தியா விஷ்ணுஹரி கோயிலை பத்தி பேசுறது அயோத்தியா கண்டத்துல. ஆனா தீர்த்தத்தை தான் பிரதானமா சொல்றது. அயோத்தியாவுமே விஷ்ணுக்கு பிரியமான தீர்த்த கஷேத்திரம். எப்படி காசிங்கிறது பரமேஸ்வரனுக்கு பிரியமான தீர்த்த கஷேத்திரமா இருக்கோ, பிரயாகையும் தீர்த்த கஷேத்திரம் தான் மகாவிஷ்ணுக்கு பிரியமாக இருக்கு. இப்படி தீர்த்தம்தான்
அதனால இங்கேயுமே நம்ம தட்சிண தேசத்திலையும் தீர்த்தங்களை தான் அமைச்சா அப்போ ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய புஷ்கரணிகளை தான் அமைச்சா. கோவில்லாம் குளம் உண்டு. கமலாலயம் என்று சொல்லப்படுகின்ற திருவாரூர்ல இருக்கக்கூடிய பெரிய ஒரு தடாகம் கமலாலயம். கோவில் அளவுக்கு குளம் பெருசுன்னு சொல்றது உண்டு அங்க. அதே மாதிரி சூரிய புஷ்கரணி நாகேஸ்வரத்துல, சக்கர புஷ்கரணி இங்க திருப்பதியில, இப்படி பலவிதமான புஷ்கரணிகள் ஒரு ஒரு க்ஷேத்திரத்திலையும் அமைக்கிறதுன்னு இங்க இருந்தா மாதிரி அங்க காசியில இந்த கிரகங்கள் எல்லாமும் அகஸ்தியர் கூட குண்டம் அமைச்சார், கூப்பம் அமைச்சார்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க சாட்சாத் சுக்கராச்சாரியார் கிணறு எடுத்து அந்த இடத்துல ஈஸ்வரனுக்கு ஆராதனை பண்றா. ஸ்நானம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம். ஜலம்தான் பாவனம் பண்றது, புண்ணியத்தை ஏற்படுத்துறது. ஸ்நானம் பண்றதுலதான் பாவங்கள் கழியறதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. கட்டங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணும் பொழுதுதான் நம்ம பண்ணிருக்கிற பாபங்கள் தீர்றது. அதனாலதான் இந்த மாதிரி கூப்பங்களை அமைச்சா. அந்த வாபி கூப்ப தடாகாதிஷு அப்படின்னு பொதுவா சொல்றது உண்டு. வாபிங்கிறது தான் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஒன்று இருக்கு. அது என்ன அனுவாவி அனுவாவின்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கோயில் போய் ஸ்தல புராணத்தை பார்த்தா ஹனுமார் ஒரு வாப்பிய ஏற்படுத்தினாராம். அங்க ஜலம் தேவைப்பட்ட பொழுது அந்த வாபி ஹனு வாபி அப்படிங்கிறது அனுவாவின்னு மறிவெடுத்து அப்படின்னு இருக்கு. வாபிங்கிறது இப்ப கூட ஞான வாபி அப்படின்னு காசியில இருக்கு இல்லையா, அந்த கிணறு ஞானவாபின்னு பேர். குஜராத்லயும் அந்த வாபி நிறைய இருக்கு. இவ இங்க தமிழ்ல வாவின்னா கிணறு தமிழ்லன்னு சொல்றான். வாவின்றது வாபிங்கிற சமஸ்கிருத வார்த்தை தான் அது, ஞான வாபி. அந்த மாதிரி இங்க கூப்பத்தை ஏற்படுத்தினார். கூப்பம் கிருத்வா தத் அக்ரதா, முன்னாடி ஏற்படுத்தினாராம் அந்த கிணற. பகுகாலம் தபஸ்தேபே, பல்லாண்டுகள் தபஸ் பண்ணார் ஈஸ்வரன் மேல. தியாயன்னு விஸ்வேஸ்வரம் பிரபும், இந்த விஸ்வேஸ்வரனாகிய பரமேஸ்வரனை ஹிருதயத்துல தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணார். ராஜசம்பக தத்தூர கரவீர குஷேஷயைஹி ஆலதி கர்ணிகாரைஷ்ச கதம்பைர் பகுலோத்பலைஹி, பலவிதமான புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணாராம். ராஜசம்பகம், தத்தூரம், கரவீரம், குஷேஷயம், மாலதி, கர்ணிகாரா, கதம்பா, பகுலா, உத்பலம், வரிசையா சொல்லிட்டு போறார். மல்லிகா சதபத்ரி சிந்துவாரை சகிசுகைஹி அசோகைஹ் கருணைஹ் புஷ்பைஹி புன்னாகைர் நாககேசரைஹி க்ஷுத்ராபிர்மாதவீபிஷ்ச பாட்டலா பில்வசம்பகைஹி நவமல்லி விசிகிலைஹி குந்தைः சமுச்சுகுந்தகைஹி மந்தாரைர் பில்வபத்ரைश्च துரோணைர் மருபகைர்பகைஹி கிரந்தி பர்ணைர் தமனகைஹி சுரசூச்சூத பல்லவைஹி துளசி தேவகந்தாரி பிருஹத்பத்ரி குஷாங்குரைஹி நந்தியாவர்த்தைஹி அகஸ்தியைश्च சசாலைர் தேவதாருபிஹி காஞ்சனாரைः குருபகைர் துர்வாங்குர குரண்டகைஹி பிரத்யேகமேபி குசுமைः பல்லவைரபைரபி. இந்த மாதிரி என்னென்ன மாதிரி புஷ்பங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ராஜசம்பகம், தத்தூரம், கரவீரம், குஷேஷயம், மாலதி, கர்ணிகாரா, கதம்பா, பகுலா, இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் உத்பலா, மல்லிகா, சதபத்ரி, சிந்துவாரா, கிம்சுகா, அசோகா, கருணா, புன்னாகா, நாககேசரா, அப்புறம் மாதவி, பாட்டலா, சம்பகா, பில்வா, நவமல்லி,
விசிகிலா குந்த முச்சுகுந்தகா மந்தாரம் வில்வம் துரோணம் மருபகம் பகம் கிரந்திபர்ணம் தமனகம் சரபூ சூதா துளசி தேவகாந்தாரி பிருஹத்பத்ரி குஷா நந்தியாவர்த்தா அகஸ்தியா ஷாலா தேவதாரு காஞ்சனாரா குருபகா தூர்வாங்குரா குரந்தகா என்பது ஆகிய புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணார். இதுல சிலது நமக்கு தெரியும். நந்தியாவட்ட தெரியும், மல்லி தெரியும், என்ன செம்பகப்பூ தெரியும், வில்வபத்திரம் தெரியும், துரோண புஷ்பம் தும்பப்பூ தெரியும். அப்புறம் துளசியில பண்ணலாம். விக்னேஸ்வரருக்கு தான் துளசி ஆகாது, பரமேஸ்வரனுக்கு துளசியால பண்ணலான் இருக்கு. தேவதாரு இந்த மாதிரி சில புஷ்பங்கள் நமக்கு தெரியும். மற்ற நிறைய புஷ்பங்கள் இங்க இருக்கிற சமஸ்கிருத பெயருக்கு என்ன தமிழ் பெயர்னு நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தினாலையும் அர்ச்சனை பண்ணார். காஞ்சனாரைஹி குருபகைஹி துர்வானா புள்ளை அருகம்புல். அங்குர குரண்டகீஹி பிரத்யேகம் ஏபி குஷ்மைஹி ஒவ்வொரு பூனாலையும் பல்லவைர் அபரைஹி அபி பத்ரைஹி சதசகஸ்ரைஷ்ச சமான அர்ச்சசங்கரம். அதனால இத்தனை நூத்துக்கணக்கான புஷ்பங்கள்னால 100,000 சதசகஸ்ரைஷ்சன்னு சொல்றார். 100,000 பத்திரங்கள்னால பத்திரை பில்வ பத்திரம். அதனால 100,000னா லட்சா ஆவர்த்தி பண்ணாராம். சமான அர்ச்ச சங்கரம் பரமேஸ்வரனை புஷ்பங்கள்னால அலங்கரிச்சு பத்திரத்தினால அர்ச்சனை பண்றார். பஞ்சாமிருதைர் துரோண மிதைர் லக்ஷ கிருத்வ பிரயத்னதா. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? பரமேஸ்வரனை லட்சம் தடவை பஞ்சாமிருதத்துல ஒரு துரோணம்ங்கிறது 2 அர்த்தம் உண்டு. துரோண புஷ்பம்னா தும்பப்பூ, இங்க துரோணம்ங்கிறது தொம்பு. பஞ்சாமிருதைர் துரோணமிதைஹி லக்ஷகிருத்வஹா. இந்த துரோணம்ன்றது ஒரு அளவு, மரக்கால், அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த காலத்துல மரக்கால் படி, ஆழாக்கு இந்த மாதிரி ஒரு மெஷருக்கு துரோணம்னு பேர். இந்த துரோண புஷ்பம்னா தும்பப்பூன்னு அர்த்தம், துரோணம்னா பாத்திரம்னு அர்த்தம். இத பத்தி ஒரு கதை ஒண்ணு உண்டு. புறத்தாழ்வார் கூப்பிட்டு ராஜா சிவாத் பரதரம் நாஸ்தின்னு எழுதி கொடுன்னா. சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவனுக்கு மேலான ஒண்ணு இல்லை அப்படின்னு எழுதி கொடு அப்படின்னா. அவன் எழுதினான் அஸ்தி துரோணம் அதப்பரம்னு எழுதினான். சிவம்ன்ற பதத்துக்கு அதுக்கும் ஒரு மெஷர், ஆழாக்கு மரக்கான்னு சொன்னேன், அந்த மாதிரி ஒரு மெஷருக்கும் சிவம்ன்ற பெயர் உண்டு. அதை விட பெருசு துரோணம்ங்கிற மெஷர். மெஷர்னா என்ன சொல்றது? அளக்கிற ஒரு பாத்திரம். அந்த அளக்கிற பாத்திரம், சிவம்ன்ற அளக்கிற பாத்திரத்தை விட துரோணம்ன்ற அளக்கிற பாத்திரம் பெருசு அப்படிங்கிறதுனால அஸ்தி துரோணம் அதப்பரம்னு எழுதி கிண்டல் பண்ணார். உடனே ராஜா கோவம் வந்துடுத்து. ஏன்னா இவன் சிலேஷ அலங்காரம், சிலேடையை உபயோகப்படுத்தி 2வது அர்த்தத்தினால சொன்னார். அதனால தண்டிச்சான் ராஜா அப்படின்னு கதை உண்டு. அதுக்கு மகாபிரிவா ஒரு இன்னொரு வியாக்கியானம் சொன்னா. என்னன்னா, அவர் எழுதினது தப்பு கிடையாது, பரமேஸ்வரனை உயர்வாதான் எழுதியிருக்கார். ஏன்னா 2 சிலேட்டை தானே எடுத்துக்கிற. இப்போ சிவம்ங்கிறதுக்கு அளவுன்ற ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டு அதை விட துரோணம் பெருசுன்னு நீ எடுத்துட்டேன்னா அது தப்பா தெரியும். ஆனா சிவம்னே எடுத்துக்கோ, துரோணம்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்கே.
என்னன்னா தும்பப்பூங்கிற அர்த்தம் இருக்கு. தும்பப்பூன்ற அர்த்தம் எடுத்தேன்னா அஸ்தித்ரோணம் அத்தப்பரம்னா சிவனுக்கு மேலான ஒண்ணு இல்லைன்னா சிவலிங்கத்துக்கு மேல துரோண புஷ்பம் தும்பப்பூ இருக்கே அப்படின்னு அவர் சொன்னார். அதனால தும்பப்பூனால பண்ணக்கூடிய அர்ச்சனை ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனாலையும் அங்க அஸ்தித்ரோண மதப்பரம்ங்கிற இடத்துல தும்பப்பூவை சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கலாமேன்னு பெரியவாளுடைய ஒரு விஷயம். அங்க சொல்லும் பொழுது அதான் அயம்மே ஹஸ்தோ பகவான் அயம்மே பகவத் தரஹா அப்படிங்கறத அங்க எடுத்து காமிக்கிறா பெரியவா. ஏன்னா அயம்மே ஹஸ்தா பகவான், இந்த கையே பகவான் தான் பகவத் தரஹான்னு வேற சொல்றது. ஏன்னா இந்த கைதான ஈஸ்வரனுக்கு பண்ணக்கூடிய பூஜை பண்ணி அந்த சிவசாகித்யத்தை நமக்கு பெற்று கொடுக்கறதுனால இந்த ஹஸ்தம் பரமேஸ்வரனோட பெருசுன்னு சொல்றது வேதமே அப்படின்னு அங்க அந்த துரோண புஷ்பத்தை பத்தி. ஏன்னா அர்க்கத்ரோண பிரபதி குசுமைர் அர்ச்சனம் தே விதேயம் தீயதே மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமின்னு அப்பே தீட்சிதர் வாழ் அந்த உன்மத்த பஞ்சாசக்தியில அர்க்கத்ரோண பிரபதி குசுமைஹி அர்ச்சனம் உனக்கு அர்க்க புஷ்பம் எருக்கம்பூ, துரோண புஷ்பம் தும்பப்பூ, இத மாதிரி புஷ்பங்கள் எங்கேயோ ரோடு ஓரத்துல அப்படியே இருக்கும். தும்பப்பூ யாரும் சீண்ட மாட்டான், எருக்கம்பூவும் அங்கங்க காடா கிடக்கும். அந்த புஷ்பம் சாதாரணமா கிடைக்கிறத வச்சுதான் உனக்கு நான் அர்ச்சனை பண்றேன். ஆனா நீ எனக்கு அதுக்கு பதிலா என்ன கொடுக்குறேன்னா மோட்ச சாம்ராஜ்யம்ன்ற லட்சுமியே கொடுக்குறியே. நீ தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கலோ சதுரர்னு கேக்குறார். நீ உன்னை கொடுத்துட்டு என்ன வாங்கிட்டிய? நீ தந்தது உன் தன்னை, உன்னை எனக்கு கொடுத்துருக்க. கொண்டது என் தன்னை, என்னதான் நீ வாங்கிட்டு இருக்க. நீ சாமர்த்தியசாலியா நான் சாமர்த்தியசாலியான்னா ஆர்கலோ சதுரர். ஏன்னா நான் தாண்டா சாமர்த்தியசாலி. ஏன்னா அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், முடிவில்லாத ஆனந்த ஸ்வரூபத்தை நான் பெற்றேன் உன்னை அடைஞ்சதுனால. யாது நீ பெற்றதொன்று என்பால், என்ன அடைஞ்சதுனால நீ என்னத்தை அடைஞ்ச? ஒண்ணும் கிடையாது. எந்தையே ஈஷா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கிலனோர் கைமாறேன்னு பாடுறார் மாணிக்கவாசகர் நினைக்கிறார். அதனால இங்க இந்த துரோண புஷ்பம் பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்நாபயாமாச தேவேஷம். அப்புறம் என்ன பண்றாருன்னா பலவிதமான ஸ்நானங்கள் பண்ணி வைக்கிறார். சுகந்த ஸ்நாபனைர் பகு, பலவிதமான கந்தங்களோட இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு ஸ்நானம் பண்றார், அபிஷேகம் பண்றார் ஈஸ்வரனுக்கு. சஹஸ்ர கிருத்வோ தேவேஷம் சந்தனைர் யக்ஷகர்த்தமைஹி. 1000 தடவை யக்ஷகர்த்தமம் சந்தனம் இதனாலெல்லாம் பகவான அலங்கரிக்கிறாராம். சமாலிலம்பதேவேஷம் சுகந்தோத்வர்த்தனான்யனு கீத நிருத்யோபஹாரைஷ்ச ஸ்ருத்யுக்தஸ்துதிபிர்பஹு. சமாலிலிம்பதேவேஷம் என்ன பண்றார்? இன்னும் வெவ்வேறு விதமான சுகந்திகளை, சுகந்தோர் வர்த்தனானி அணு, சுகந்தம் இருக்கக்கூடிய வஸ்துக்களை பகவானுக்கு மேல தடவரார். சமாலிலம்பது கீத நிருத்யோபஹாரைஷ்ச ஸ்ருதி உக்த ஸ்துதிஹி பிர்பஹு. கீதங்கள் பாடுறார், நிருத்தியங்களை சமர்ப்பிக்கிறார், ஸ்ருதி வாக்கியங்கள் பலவற்றால பகவான ஸ்தோத்திரம் பண்றார். நாம் நாம் சகஸ்ரைரன்யைஷ்ச ஸ்தோத்ரைஸ்துஷ்டாவ சங்கரம். பலவிதமான ஆயிரக்கணக்கான நாமங்கள், சகஸ்ர நாமங்கள்னால ஸ்தோத்திரம் பண்றார். சஹஸ்ரம் பஞ்சசரதாம் இத்தம் சுக்ர சமர்ச்சயன்னே. யதா தேவம் 4 லோகே மனாகபி வரோன்முகம் ததான்யம் நியமம் கோரம் ஜக்ராஹ அதீவ துஸ்ஸகம். இப்படி பரமேஸ்வரனுடைய சகஸ்ர நாமங்களை
5000 வருஷங்களுக்கு சொல்லிட்டு வரார். பஞ்சசரதாம் இத்தம். இத்தம்னா இந்த விதமாக 5 சரதம்னா 500 வருஷங்கள். சகசிரம் சகசிரம் பஞ்சசரதாம் இத்தம் 500 1000 5 லட்சம் வருஷங்கள். சுக்ரஹா சமர்ச்சயன்னு அர்ச்சனை பண்ணி என்ன பண்றார்? யதா தேவம் 4 லோகே மனாகபி வர உன்முகம். ஆனா பரமேஸ்வரன் வரல. அதனால இன்னும் கோரமான தபசு பண்றாராம். ததா அந்யம் நியமம் கோரம் ஜக்ராக அதீவ துஸ்ஸகம். ரொம்ப கஷ்டமான இன்னும் பலவிதமான நியமங்கள்ல விரதங்கள் எடுத்துக்கிறாராம். ஈஸ்வரனை எப்படியாவது தரிசிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தை வந்துடுத்து. அதனால என்ன பண்றாருன்னா ரொம்ப கோரமான தபஸ்ல ஈடுபடுறார். ஈஸ்வரன அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கார். அதனால் பிரக்ஷால்ய சேதசோ அத்யந்தம் சாஞ்சல்யாக்கியம் மகாமலம் பாவனாவார் விரசகிருதிந்திரியை சகிதஸ்யஜா. என்ன பண்றார் சுக்கரர்னா தன்னுடைய புத்தியில இருக்கிற கூடிய அழுக்கு எல்லாத்தையும் தியானத்தினால நீக்கிறாராம். பிரக்ஷால்ய சேதசகா அலம்பரார் புத்திய அத்தியந்தம் சாஞ்சல்யாக்கியம் மகாமலம். சஞ்சலம்ங்கிற அந்த மகாமலம் இருக்கே, அழுக்கு இருக்கே, அதை நீக்கிறார். அதை நீக்கினாதான் ஈஸ்வரனை பார்க்க முடியும். முதல்ல வெளியாக பண்ணக்கூடிய பூஜா விஷயங்கள் எல்லாம் பண்றது முதல்ல. அததான் இங்க காண்பிக்கிறது இந்த புராணம். முதல்ல என்ன பண்ணார்? லிங்க ஸ்தாபனம் பண்ணார், கிணறு வெட்டினார், பூர்த்த கர்மாவாக அதை பண்றார். அதுக்கப்புறம் மூர்த்தி உபாசனை பண்றார், அபிஷேகங்கள் பண்றார், அர்ச்சனை பண்றார், சகசிரநாமம் பண்றார், எல்லாம் பண்றார். அப்படியே ஈஸ்வரன் வரல. அப்புறம் என்ன பண்றார்? என்னடா காரணம்? பகவான தரிசனம் பண்ண முடியாம போனதுக்கு என்ன காரணம்னு பாக்குறார். புத்தியில சஞ்சல தன்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அந்த சஞ்சலத்தன்மைன்ற அந்த அழுக்கு இருக்கே, ஏற்கனவே எந்த அழுக்க நீக்கினார்னா ஏற்கனவே ராகத்வேஷம்னு பல விஷயங்கள்ல புத்தி ஓடுறத அந்த அழுக்க நீக்கிறதுக்கு சதா ஈஸ்வரனையே பூஜை பண்ணி 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 சித்த சுத்தி ஏற்படுத்திட்டார். இப்ப சித்த நைஷ்சல்யம் ஏற்படுத்திக்கிறதுனா என்னன்னா புத்தியில இருக்கிற சஞ்சல தன்மையை நீக்கணும். அதுக்காக ஈஸ்வரனை பாவனா வார்பிர் அசகிருத் இந்திரியைஹி சகிதஸ்யஜா. அதனால புத்திய மட்டும் இல்ல, தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒடுக்கிறார் தியானத்தினால. அத்தியந்தம் சாஞ்சல்யத்தையும் நீக்கிறார். இதெல்லாம் பண்ணி சர்வத்தையும் அழுக்கெல்லாம் நீக்கிட்டு அப்புறம் அதை அப்படியே ஈஸ்வரார்ப்பணம் பண்றாராம். நிர்மலீகிருத்திய தத்தேதோ ரத்னம் தத்வா பினாக்கினே. அந்த சித்தம்ன்ற ரத்னத்தை பினாக்கிக்கு கொடுக்கிறார். ஏன தியஜதி தத்யஜ அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். எல்லாத்தையும் தியாகம் பண்ற பண்ணிட்டு எதனால எல்லாத்தையும் தியாகம் பண்றியோ அதையே தியாகம் பண்ணு. அகங்காரத்தை தியாகம் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ பிரபபௌ கணதமௌகம் சஹஸ்ரம் சரதாம் கவி. அந்த பினாக்கிக்கு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அப்புறம்தான் அந்த தூமத்தை பிரபபௌ கணதம் ஔகம் சஹஸ்ரம் சரதாம் 1000 வருஷத்துக்கு வெறும் அந்த உமி நெல்லினுடைய புகைய சுவாசிச்சுண்டு தன்னை சுத்தம் படுத்திக்கிறார். அப்படி ஒரு கொடோர தபச பண்றார். அதுக்கப்புறம்தான் பகவான் ஆவிர் பவிக்கிறார். பிரசசாத ததா தேவா பார்கவாய மகாத்மனே தஸ்மாத் லிங்காத் விநிர்கத்ய சஹஸ்ரார்காதிகத்யுதிஹி. பகவான் பரமேஸ்வரன் அப்புறம் சந்தோஷத்தை அடையறார். இவன் சுத்தமாயிட்டான், மனசு சாஞ்சல்யத்தெல்லாம் நீக்கிட்டான்,
தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் ஒடுக்கினதுக்கு அப்புறம் ஆத்மஸ்வரூபம் சாட்சா்காரம் ஆகிறது அப்படின்னு இதனுடைய அர்த்தம். இதுதான் இதுல எல்லாம் தாத்பரியம். பகவான் ஆவிர் பவிக்கிறார்னா என்ன? பிரம்மஸ்வரூபம் அதுவாக தான் உனக்கு ஞானம் ஏற்படும். நம்ம பிளான் பண்ணி ஞானத்தை அடைய முடியாது. இது அப்படிப்பட்ட ஒரு ஞானம். ஏன்னா உன்னுடைய அகங்கார நாசம் ஆகணும்னா சாட்சாத் பிரம்மஸ்வரூபம். நம்ம எல்லாம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணலாம். பிரம்மஸ்வரூபம் தானாக தான் அது அதனால்தான் ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் ஞானம் ஏற்படும். பிரம்மஸ்வரூபத்தினுடைய அனுகிரகம் தேவை. ராமா பிரம்ம நிராகரோத்துன்னு வேதமே பிரார்த்தனையாதான் சொல்றது. பிரம்மம் என்ன கைவிடப்படாது அப்படின்னு. நாகம் பிரம்ம நிராகுர்யாம், நாம் பிரம்மத்தை கைவிடாம இருக்கணும். மாமா பிரம்ம நிராகரோத் அனிராகரணமஸ்து அனிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாக தேமயி சந்துன்னு சாந்தி பாடத்துல வேதத்தினாலேயே அதுதான் பிரார்த்திக்கப்படுறது. பரம்பிரம்மா தானாகவே அந்த பிரம்மஸ்வரூப அத ஏற்படணும். அந்த ஞானம் ஏற்படணும். அதனாலதான் இங்கே பகவான் தான் எல்லா விதத்திலையும் ரெடியான உடனே தானா பரமேஸ்வரன் ஈஸ்வர பிரசாதம் கிடைக்கிறது. அவர் தன்னை காண்பிச்சு கொடுக்கிறார் அப்படிங்கிறதுதான் இங்க சூக்ஷ்மமான அர்த்தம். பிரசசாத ததா தேவா பார்கவாய மகாத்மனே, மகாத்மாவான பார்கவருக்கு சுக்கிரருக்கு தன்னோட காட்சியை கொடுக்கிறார். தஸ்மால் லிங்காத் வினிர்கத்திய, லிங்கத்திலிருந்து வெளியில லிங்கம்னா என்ன? லிங்கம்னா இண்டிகேட்டர் அர்த்தம், காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? சுரூபத்தை. அப்ப லிங்கம்ங்கிறதே லிங்கத்துல லிங்கம் எதுக்கு லிங்கம்? பிரம்மஸ்வரூபத்துக்கு தான் அது லிங்கம். அப்ப லிங்கத்திலேருந்து வெளியில வந்தாருன்னா என்னன்னா லிங்கமாக இருந்தது சாட்சாத் ஆகிறது, அபரோக்ஷ ஞானம் ஏற்படுறது. சஹசிரார்க்கத்யுதிஹி, சஹசிரார்க்கா அதித்கத்யுதிஹி, 1000 சூரியன்களுக்கு தாண்டிய ஒரு ஜோதிஷ். எத்தனை சூரியன் இருந்தாலும் எந்த பிரம்ம ஜோதிஷ்னால தெரியறதோ அப்பேற்பட்ட ஜோதி ஆத்ம ஜோதி. அந்தர்ஜோதி பிராமணம்னே உண்டு. ஆத்ம ஜோதி தான் பிரதானிக்கத்துக்கு. சாட்சாத் பரம்பிரம்ம உவாச்ச விரூபாக்ஷா சாட்சாத் தாக்ஷாயணீபதி. பரமேஸ்வரனுக்கு விரூபாக்ஷம்னு பெயர். ரூபம் இல்லாத கண்ணாக இருக்கிறது ஆத்ம கண்ணு தான். ஆத்மாங்கிற அந்த ஞானஸ்வரூபம் இருக்கே, அதுதான் விரூபாக்ஷா. சாட்சாத் தாக்ஷாயணீபதி, சாட்சாத் பரமேஸ்வரன். ஏன்னா இதை நம்ம 2 விதமாவும் பார்த்துட்டு போனோம். சகுணமாவும் பார்க்கணும், நிர்குணமாவும் பார்க்கணும். ரெண்டும் தாத்பரியம் என்ன, பௌராணிகம் என்ன, அது ரெண்டும் ஒரு அழகுதானே. சாட்சாத் ஈஸ்வரனை சகுணமாக பார்க்கும் பொழுது அப்பே தீட்சிதர்வாள் எப்படியெல்லாம் நான் வேதாந்தத்துக்கெல்லாம் விசாரம் பண்ணி எழுதுறேன், என்னதான் பண்ணி எது பண்ணாலும் கடைசியில அந்த சந்திரசூடன் மேலதானே என் மனசு போய் நிக்கிறதுன்னார் மாதிரி. அதேதான் சொன்னார் மதுசூதன சரஸ்வதி. இவ்வளவு வேதாந்தங்கள் சொன்னாலும் கடைசியில அந்த மயில் ரெக்க சூடின்னு இருக்கிற அந்த கிருஷ்ணன் மேலதான மனசு நிக்குது. அதனால கடைசியில பக்தர்களுடைய ஹிருதயம் அப்படி இருக்கு. அதனால சகுனத்துல இருக்கிற அழக அது பாட்டு அனுபவிச்சுட்டு இருக்கா பெரியவாள்லாம். தப்போ நிதே பிரசன்னோஸ்மி வரம் வரைய பார்கவா, உன்னோட தபஸ்னால நான் பிரசன்னமாயிட்டேன், என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றார். நிஷம்யேதி வசம்போர் அம்போஜனயனோத்விஜா, அழகான தாமரை கண்களோட இருக்கக்கூடிய பிராமணன் அம்போஜ நயனா த்விஜா நிஷம்ய இதி வச்சஹா. என்ன சந்தோஷத்தை அடைஞ்சிட்டார். பரமேஸ்வரனுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப அதீவ சந்தோஷத்தை அடைஞ்சார் பிராமணர்.
உத்யதானந்த சந்தோக ரோமாஞ்சாஞ்சித விக்கிரகா. மயிர் கூச்செறியறதான் இப்படி ஒரு ஆனந்தமா. துஷ்டாவாஷ்டதனும் துஷ்டா பிரபுல்ல நயனாஞ்சலா. கண்கள்லாம் நீர் பிரவாகம் ஆயிடுத்து. அதே மாதிரி சந்தோஷமாகவும் மாறுது. துஷ்டாவா அஷ்டதனும் 8 விதமான ரூபம் சேர்ந்தவர் ஈஸ்வரர். அஷ்டமூர்த்தியின் பேர். 8 என்னன்னா பஞ்சபூதங்கள் 5. சூரிய சந்திராட். சூரியன் எல்லா நட்சத்திரங்களையும் உபலட்சிதம் பண்றது. சந்திரன் எல்லா கிரகங்கள் எல்லாத்தையும் உபலட்சணமாக. அப்புறம் மூர்த்தி சாட்சாத்து அந்த யார் இது எல்லாத்தையும் பார்க்கறானோ அவன். அதான் அந்த அஷ்டமூர்த்தின்னு சொல்றது. பஞ்சபூதங்கள் எனக்கு தெரியறது. பஞ்சபூதங்கள் தெரியறதுக்கு ஒளி வேண்டி இருக்கு. அதுக்காக சூரிய சந்திராள்னு நேத்திரம் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கிற அந்த ஆத்மஸ்வரூபம் இதெல்லாம் சேர்ந்து இந்த 8 சேர்ந்ததுதான் இந்த ஜெகத்தினுடைய அனுபவம். அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தியின் பேரு. தட்சிணாமூர்த்திக்கு துஷ்டாவ அஷ்டதனும் துஷ்டா பிரபுல்ல நயனாஞ்சலா. கண்கள் விரிக்க மௌலாவஞ்சலி மாதாய வதஞ்சய ஜெயேதிச்சா. ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு சொல்லிண்டு பகவான் கிட்ட ஸ்தோத்திரம் பண்றார் பார்கவர். பார்கவ உவாச்ச தொம்பாபிராபிரபிபூய தமஸ்தமஸ்தமஸ்யம் மஸ்தம் நயஸ்ய விமதானி நிஷாச்சராணாம் தீப்யதே தினமனே கணனே ஹிதாய லோகத்ரயஸ்ய ஜகதீஸ்வர தே நமஸ்தே. லோகே திவேல மதிவேல மகாமஹோபிர் நிர்வாசி கௌமுத முதஞ்ச சமுத்சமுத்ரம் நித்ராவிதாகிலதமா சுதமோஹி மாஷோபீயூஷபூர பரிபூரிததம் நமஸ்தே. துவம் பாவனே பதி சதா கதிரஸ்யுபாஸ்ய கஸ்த்வாம் வினா புவன ஜீவன ஜீவதீஹ ஸ்தப்த பிரபஞ்சன விவர்தித சர்வஜந்தோ சந்தோஷிதா ஹி குல சர்வகதம் நமஸ்தே. விஸ்வைக பாவக நதாவக பாவகைக சக்தேர்னுதே அமிர்தவதாமிருத திவ்ய காரியம் பிராணித்யதோ ஜகதஹோ ஜகதந்தராத்மம் தத்பாவக பிரதிபதம் சமதம் நமஸ்தே. பாணீய ரூப பரமேஷ ஜகத் பவித்ர சித்ரம் விசித்ர சுச்சரித்ர கலோஷி நூனம் விஸ்வம் பவித்ரமமலம் கில விஸ்வநாத மானாவகாஹனதயே தததோ நதோஸ்மி. ஆகாஷரூப பகிரந்தருதாவகாசதானாத்விகஸ்வர மிகேஸ்வர விஸ்வமேதத் த்வத்தः சதா சதய சம்ஸ்வசிதி சுபாவாத் சங்கோச்சமேதி பவதோஸ்மின் ததஸ்துவாம். வரிசையா சொல்லிட்டு போறார் பரமேஸ்வரனுடைய ஸ்தோத்திரம். அஷ்டமூர்த்தி அஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை இங்க பிருகு புத்திரராகிய பார்கவனாகிய சுக்கராச்சாரியார் பண்றார். त्वम्बाभिराभिरभिभूय तमः समस्ततमस्तं நயஸ்யபிமதானி நிஷாச்சராணாம். இந்த ஒரு அற்புதமான ஒரு ஒளியினால நீ எல்லா விதமான இருட்டையும் நீக்கின்னு இருக்க. நிஷாச்சரர்களை போக பண்ற. 3 உலகங்களையும் ஒளி வீசறதுக்காக நீ பிரகாசிக்கிற. பேர்பட்ட சூரிய பகவானாக பிரகாசிக்கிற உனக்கு நமஸ்காரம்னு முதல்ல ஆரம்பிக்கிற. தொம்பாபிராபிரபிபூய சமஸ்தம் நயஸ்யபிமதானி நிஷாச்சராணாம். நிஷாச்சரர்களெல்லாம் நீக்கிற. தேதீப்யசே தீபிக்கிற ஒளிவிக்கிற தினவனே
தினமணியாக சூரியனாக கணனே இதாய உலகத்திற்கு சந்தோஷத்திற்காக லோகத்ரயஸ்ய ஹே ஜெகதீஸ்வர தே நமஸ்தே. இப்படி சந்திரனாக சூரியனாக ஜலமாக அக்னியாக வாயுவாக ஆகாசமாக இப்படி ஒரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு விதமாக ஈஸ்வரனை சர்வவியாபி சர்வாந்தராத்மா சர்வதிற்கு சர்வ சாட்சி சர்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல பார்கவர் இந்த 8 விதமாக ஈஸ்வரனை ஆராதிக்கிறார். அந்த இவர் சொல்ற 8 தத்துவம் நான் சொன்ன மாதிரி சூரியன் முதல்ல, அப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள், வாயுவை சொல்றார், அக்னி சொல்றார், ஜலத்தை சொல்றார், ஆகாசத்தை சொல்றார், பூமியை சொல்றார், அப்புறம் ஆத்மஸ்வரூபமாக 8வது விதமாக இங்க சொல்லி அந்த அஷ்டதத்துவமாக இருக்கிற உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன்னு இந்த ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இத நம்ம மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.